நீ 4 இட்லினா அது 3 இட்லி போல இருக்கு. ஓகே பாடு. ம். தந்தனனத்தானா தந்தனனத்தானா தந்தானா தந்தானா தந்தனா தானா ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது நீ என்ன வச்சு பாட மாட்டியா ஓ நெஞ்ச தொட்டு வாழும் ராசையா மனசு முழுதும் பேசதா எனக்கு இசையோடு உனக்கு இடமும் இருக்கு ஏ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஓ மனசத கேட்டுத்தான் தவிக்குது நீ பாடும் ராகம் வந்து நிம்மதிய தந்ததையா நிச்சவர நெஞ்சில் ஆசை தோணல பூவான பாட்டு இந்த பொண்ணு தொட்டு போனதையா போன வழி பார்த்து கண்ணு மூடல உன்னோட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணினா என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்கதான் சொக்கத்தங்கம் உங்களை தான் சொக்கி சொக்கி வாரு சொல்லுமையா நன்று சொல்லு சொன்னா போதும் ஏ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஓ மனசத கேட்டுத்தான் தவிக்குது நான் உன்னை எண்ணி பாடும் பூங்குயில் ஓ நெஞ்சுக்குள்ள வாடும் பெண் குயில் மனசு முழுதும் பேசதா எனக்கு இசையோடு உனக்கு இதயம் இருக்கு ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது. சூப்பர், நல்லா பாடினீங்க. ஒருவேளை நாங்களே ஆல்பம் போடலனாலும் சேனல்ல நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்கே அனுப்பிச்சி விட்றேன். நிறைய சேனல் வந்திருக்கு பாட்டுக்குன்னு. ஜெயிச்ச அப்புறம் வீடு வாங்கும்போது பார்த்துக்கிட்டு ஒரு டோர் ஓரமாக ஏதாவது இடம் கொடு, ப்ரைஸ் வாங்கினா எதனா கொடு, நான் ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு அப்படியே அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணிடுவேன் சார். அப்படியா? என் தம்பி சார். சரி, பாடு எழுதுனது அவனு போடலாமா? போடலாமா? போடலாம் சார். எவன் வீட்டு பாட்டை எவன் எழுதுனதா போடு. நீ பாடின மொத்தமே ஊரார் பாட்டு. இதுல தம்பி பேர் போட்டு பாக்கலாம், இவங்க பேர் போட்டு பாக்கலாம். இல்ல, சொந்த பாட்டு வச்சிருக்காங்க. அதுதான், சொந்த பாட்டுக்கு தான் நம்ம பேரை போட்டுக்கணும். இது எல்லாமே இரவல் தான் நம்ம வாங்குறது. எழுதப்பட்டது, பாடினது, படமாக்கியது, நடிச்சது எல்லாமே வேற. நம்ம அதுடைய சாயல் பிம்பம், அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, நல்லா பாடினீங்க. இது வரைக்கும் எனக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் வேலை இல்லை, காலையில இருந்து சம்மத்திட்டு வீட்டுல அதான் இப்படி வந்து உட்காந்தேன். இன்னொரு பாட்டு பாடுமா? பாடுங்க தாராளமா பாடுங்க. அக்கா, நீ சாயங்காலம் வரைய பாடிட்டு இருந்தாலும் அவர் பாடுங்க பாடுங்கன்னு தான் சொல்லுவாரு. அவருக்கு வேலை இல்ல. அதுக்கு கேட்டாங்களா? வேலை இல்லைன்னா அதாவது பாட்டை தவிர வேற எனக்கு வேற வேலை இல்லை. பாட்டை கேட்கறத தவிர எனக்கு வேலை இல்லை. முன்னேற்றத்தை தவிர எனக்கு வேற வேலை இல்லை. அடுத்தவங்க முன்னேற்றத்தை தவிர எனக்கு வேற வேலை இல்லை. அப்படி சொல்றாப்புல. ஒரு வேலை இப்படி இருக்குமோ, ஒரு வேலை அப்படி இருக்குமோன்னா எந்த வேலையும் இல்லை. இல்ல சார், தம்பி சொல்றத பாட சான்ஸ் வாங்கி தருவீங்களா? 100% தருவேன். பாடு. 100 பாட்டு பாடினாலும். இல்ல பாவம், அவ்வளவு தொண்டை தண்ணி போவோம். அப்புறம் நீ ஒல்லியா வச்சு வீட்டுக்கு அமிச்சா யாரு பதில் சொல்றது? 100 பாட்டுல வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல. 100 பாட்டு பாடவே வாய்ப்பு இல்ல. பாடுமா ஏதாவது ஒரு பாட்டு. பாடு சார். தொண்டை கிச்சு கிச்சு சார். மாத்திரம் எங்கேயோ வச்சேன். வேணாம் தம்பி, பாடிடுறேன் அதுக்கப்புறம். பாடுமா. ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே மேடை அவன் கொடுத்தா நான் பாடல் பாடுகிறேன். நன்றியின் ஈரமே கண்களை மீறுமே நான் தண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே மேடை அவன் கொடுத்தா நான் பாடல் பாடுகிறேன்.
சங்கீதங்கள் பாடி வந்தால் சாமரங்கள் பூ பூக்கும். சங்கீதத்தை கேட்டு நின்றால் புல்லும் பசும் பால் வார்க்கும். சங்கீதங்கள் பாடி வந்தால் தாவரங்கள் பூ பூக்கும். சங்கீதத்தை கேட்டு நின்றால் புல்லும் பசும் பால் வார்க்கும். சங்கீதம் தான் இல்லை என்றால் வாழ்வு ஒரு வாழ்வல்ல. தண்ணீர் மட்டும் இல்லை என்றால் ஆறு என்று பேரல்ல. நாதம் ஒன்று இல்லை என்றால் நான் இங்கு நான் அல்ல. ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே, மேடை அவன் கொடுத்தால் நான் பாடல் பாடுகிறேன். ஆ கோடை ஒன்று பாடி செல்லும் ரெண்டு கரை கேட்கத்தான். மேகமழை பாட்டு பாடும் பூமி நின்று கேட்கத்தான். ஓடை ஒன்று பாடி செல்லும் ரெண்டு கரை கேட்கத்தான். மேகமழை பாட்டு பாடும் தென்றல் என்று கேட்கத்தான். உன்னை கோயில் பாட வந்தேன். தாரரரரரரரா. சங்கீதமும் சந்தோஷமும் எல்லோரும் வாழத்தான். ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே, மேடை அவன் கொடுத்தா நான் பாடல் பாடுகிறேன். நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. செலக்ட் பண்ணி பாடியிருக்கேன். நான் திடீர்னு எதனா பாட்டு கேட்டுருவேன். அதெல்லாம் பாடுறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா என் மூடுக்கு ஏற்ற மாதிரிலாம் கேளுங்க சார், நான் 2 லைனாவது பாடிடுவேன் சார். ரைட். சலங்கி ஒளி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா? பாடுறேன் சார். நான் மௌனமான நேரம், மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மனதின் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள். குக்கு குக்கு. இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். குக்கு குக்கு. இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். இதழின் இவளின் கனவில் இன்னும் ஈரமாகுமோ. இரவின் ஏக்கமோ. பாதிக்குள்ள இரவின் ஏக்கமோ. இவளின் மனதில் இன்னும் இரவின் ஏக்கமோ. கொதிக்கும் கொதிக்கும் நீத்துளி. ராகு தெரியும் சார், ஆனா lyrics பூதலான ராத்திரி நீலமான பானனா, நீ வந்து ஆதரி. மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். அதே மாதிரி வந்து சங்கீதம் எடுத்தீங்கன்னா இந்த பாட்டு வரும். சிந்து பைரவில எதுனா பாட்டு தெரியுமா? தெரியும் சார். பாடுங்க. பாடறியே. அதுக்கு முன்னாடி நான் பாடிடுறேன். ஏன்னா முதல்ல அவர் பாடுவாரு. பாடுங்க மரி சார். மரி நின்னே மரி மரி நின்னே முரளித நீ மனசுன தயராதோ. மரி மரி நின்னே முரளிட நீ மனசுன தயராதோ. மரி மரி நின்னே மரி மரி நின்னே. சூப்பர் சார், சூப்பரா அப்புறம் பாருங்க சார். எனக்கு நீ சர்டிபிகேட் தர நேரையா. எனக்கு பாடவே வராது. ஒரு பாடகர் சொல்றாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்காக இப்பதான் அந்த பாட்டு வரும். அது எதுக்காக பாடுவாங்கன்னா, அதாவது மேட்டுக்குடி மட்டுமே கேட்கக்கூடியதல்ல பாடல், அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடைவதுதான் அப்படின்னு சுகாசி மேடம் சொல்லுவாங்க. அதுக்காக இதை பாடிட்டு கடைசியில அந்த லைன் எடுத்துட்டு வந்து சேர்ப்பாங்க. பாடுங்க. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே. ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகதானறியே. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே. ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகதானறியே.
எழுத்துல எழுதவில்லை, எழுதி வச்சு பழக்கமில்ல, இலக்கணம் படிக்கவில்லை, தலக்கணமும் எனக்கு இல்ல. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகதானறியே. அத்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாஷை இல்ல, பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்ல. என்னவோ ராகம் என்னென்னவோ தாளம், தலைய ஆட்டும் புரியாத கூட்டம், எல்லாமே எல்லாமே சங்கீதந்தான், ரத்தத்தில் பிறந்த சங்கதிதான். அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்துல சொன்னதப்பா, அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்துல சொன்னதப்பா. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகதானறியே. அப்புறம் சக மத பத நிசனி சகனி சரி சரி கம பத நிசகம பத நிசபம. பாடறியே படிப்பறியே ரி க அம்மா பாடறியே படிப்பறியே ச ச சரி கம பத நிச நிசனு மாமா பத நிச சரி கம பத சா. நான் பாடலாம் அது தப்பா correct. மறி மறி நின்னு அப்ப சொல்லுவாரு முரளித நீ நீ மனசூன தயராதோ, மறி மறி நின்னு மறி மறி நின்னு. ஏன் இது எத்தனை வர சொன்னேன்னா கர்நாடிக்ல இது மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா பார்ப்பாங்க. ஆமாங்க சார். சினிமா பாட்டே இருந்தாலும் இந்த பாட்டு தான் வந்து உங்களை ஒரு ஒரு பாடகி அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு போனா இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். அதனாலதான் இதை வந்து நான் அந்த லைனை விடாம பாடுங்க. ரெண்டாவது வந்து இந்த சாரி காமா இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ இந்த பாடலை இவங்க பாடுவாங்கன்னு தெரியணும், அதுக்காக தான் பாட சொன்னேன். அதே மாதிரி வந்து ஆம், அது என்ன படம், காதல் ஓவியத்துல ஏதாவது பாட்டு தெரியுமா, இல்ல சிந்து பயிரில் வேற எதுனா பாட்டு தெரியுமா? கலைவாணியே கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், துடித்தேன் தொழுதேன் பலமுறை நினைத்தேன் அழுதேன், இசை தரும் கலைவாணியே சுரம் பாடி சிரித்தாய், சிரிப்பால் என்னை எரித்தாய், தினம் உன்னை நினைத்தேன் நினைவாலே. அடைத்தேன். ம். அது ஒரு சாங் இருக்கு. சார் நிறைய இருக்கு சார். அதுல நிறைய சாங் இருக்கு. பட் ஆனா எளிய மக்களுக்கு கொண்டு சேர்ற பாடல்களும் இருக்கு. இதுல வந்து நம்ம ஆளுங்களே அதுலயே ஜெயசுதாஸ் அவர்கள் வந்து வாய்ஸ் ரொம்ப மாத்தி ஒரு டப்பாங்குத்து பாடு பாடியிருப்பாரு. சார். தாழ்மா பாடுங்க, ஏன்னா அது ரொம்ப விரும்புவாங்க. அது வந்து எல்லாருமே பிடிச்ச பாட்டல்ல. ஆமா சார். கண்டிப்பா இசை சார். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் மேட்டுக்குடி மட்டுமல்ல அடித்தட்டு மக்களும் அல்ல, விழாக்களில் கூட அதிக அளவில் போட்டு அந்த கால போட்ட பாட்டு. ரெண்டாவது அந்த பாட்டின் கூடிய வரிகள் பார்த்தோன்னா ரொம்ப வலிமையான வரிகளா இருக்கும், ரொம்ப வலிமையான வரிகள். ஆமா சார். ஒரு கோபுரம் வந்து ஒரு ஒரு குப்பை மேட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும்ன்றத அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அருமையான பாட்டு. பாடுங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது சாமி.